நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றியது என்றால், கிரகத்தின் அடிப்படையில் கேள்வியும் பதிலும் தான். அந்த மாதிரி விவரத்தில் இன்றைய கேள்வி என்ன என்றால், தீமையும் நன்மையும் பிறர் தர வாராது என்பது உண்மையா? அதாவது நம் வாழ்வில் ஏற்படும் நல்லதும் கெட்டதும் மற்றவர்கள் தருவதனால் வருகிறது என்பது உண்மையா அல்லது தானாக வருகிறதா என்பதை பற்றிதான் கேள்வி. தீமையும் நன்மையும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்னவென்றால், தீமையும் நன்மையும் பிறர் தருவதனால் நமக்கு வருகிறதா அல்லது தானாக வருகிறதா என்றால், இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் அனைத்து கிரகங்களுமே என்று சொல்லலாம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், அதேபோல் ராகு, கேது. எனவே இந்த 9 கிரகங்களும் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். இந்த 9 கிரகங்களும் நமது ஜாதகத்தில் தாறுமாறாக அமைந்திருந்தால் நாம் எதிர்பார்த்த அல்லது நாம் நினைக்கும் காரியங்கள் அந்த அளவில் எளிதில் கிடைக்காது. அதாவது நன்மை கிடைக்காது. நன்மை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நாம் சரியாக சொல்லப்போனால் தீமை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும், அல்லது நமக்கு கண் திருஷ்டி, கஷ்டங்கள், அந்த மாதிரியான சொற்களை நாம் சொல்லுவோம். எனவே இந்த நன்மையும் தீமையும் பிறர் தர வாராது என்பது உண்மையா என்றால், அதாவது மற்றவர்களால் நன்மையும் தீமையும் ஏற்படுவதில்லை என்பதே தான் உண்மை. ஆனால் நமக்கு ஜாதகத்தில் 9 கிரகங்களை கடவுள் வைத்திருக்கிறார் என்றால், போன ஜென்மத்தில் நாம் செய்த நன்மையும் தீமையும் எந்த அளவிற்கு நாம் இந்த பூமியில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்கப் போகிறோம் அல்லது தீமைகளை கண்டு அதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி தான் அந்த கிரகங்கள் நமக்கு ஜாதகமாக வந்து அமர்கிறது. அதாவது நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்களாக வந்து அமர்கிறது. அப்படி பார்க்க போனால் நமக்கு நன்மை வந்தால் அந்த நன்மைக்கெல்லாம் நமது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நம்முடைய வயது எந்த வயதோ அது வரைக்கும் நமக்கு நன்மை வருகிறது என்றால் அந்த நன்மைக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று தான் சொல்லுவோமே தவிர, ஆண்டவனால் நமக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்ல முன்வருபவர்கள் ஒரு சிலர் தான். அப்படி பார்க்க போனால் நன்மை வரும்பொழுது நாம் தான் என்கிறோம். தீமை நம் வாழ்க்கையில் வந்தால் அது யாரோ என் மீது கண் வைத்து விட்டார்கள் அல்லது யாரோ என்னை பிடிக்காதவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அதுவும் கிரகத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. போன ஜென்மத்தில் நாம் செய்த சில பல அதாவது தேவையில்லாத விஷயங்கள் போன ஜென்மத்தில் செய்தது இந்த ஜென்மத்தில் நமக்கு சில பல தீமைகளாக அது வடிவம் எடுத்து மற்றவர்களால் நமக்கு ஏற்படுகிறது. எனவே நாம் நன்மைக்கும் பிறரை குறை சொல்லக்கூடாது, தீமைக்கும் பிறரை குறை சொல்லக்கூடாது. நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வருவதாக இருந்தாலும் சரி, தீமை வருவதாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் நம் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைமை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும், சங்கடங்களும் கிடைக்கும். ஆனால் சந்தோஷம் கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லியும், சங்கடங்கள் வந்தால் கடவுளை நித்தம் நன்றாக வேண்டியும் பூஜை செய்து நம்முடைய சங்கடத்தை குறைத்து கொள்ளலாம். எனவே நன்மையும் தீமையும் பிறர் தர வாராது என்பது உண்மையா என்றால், மற்றவர்களால் நமக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் ஏற்படாது. நம்முடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் மற்றவர்கள் நமக்கு நன்மையும், நம்முடைய செயல்கள் நல்லதில்லை என்றால் மற்றவர்களால் நமக்கு வேண்டாத பல பிரச்சனைகளும் ஏற்படும். இதுவே தான் இந்த கேள்விக்கான பதில். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நபர்களுக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.